வணக்கம் தோழர்களே. தக்கலை படம் அந்த இசை வெளியீட்டு விழா மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருந்தது. கமலஹாசனுக்கு மிகப்பெரிய அளவுல நெருக்கடி கொடுக்கப்பட்டது. இத பலரும் அரசியலாக்குறதுக்கான வேலைகளை ரொம்ப ஜரூரா பார்த்தாங்க. அதுல பாஜகவும் சீமானும் போட்டி போட்டு வேலை பார்த்தாங்க. இதுக்கு இடையில திடீர்னு ஒரு ட்விஸ்ட் நடந்து போச்சு. என்ன ட்விஸ்ட்? கர்நாடக திரைப்பட வர்த்தக சங்கம் பல்ட்டி அடிச்சிருச்சு. நாங்க திரைப்படத்தை வெளியிட போறோம் அப்படின்னு ஒரு போடு போட்டுச்சு பாருங்க. எல்லாம் பினிஷ்டு. உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், கமலஹாசனுடைய படம் வெளியே வர போகுதுனாலே ஏதாவது சிக்கல் இருக்கும், சர்ச்சை இருக்கும். நம்ம பார்த்திருக்கோம். நாமளே முரண்படுகிற பல சர்ச்சை கமலஹாசன் அவர்களுடைய படத்துல இருப்பதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக கமலஹாசன் அவர்களுடைய படத்துல இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளாக காமித்து அதை நம்ம எதிர்த்து போராட்டம் வரைக்கும் நடத்தியிருக்கோம். ஆனா இன்றைக்கு தக்கலைஃப் இசை வெளியீட்டு விழாவில் கமலஹாசன் பேசியது வரலாற்று உண்மை. பல வரலாற்று வல்லுநர்கள், ஆய்வாளர்கள் ஒத்துக்கொண்ட ஒரு உண்மையைத்தான் அவர் மேடையில பேசுறாரு. மேடையில பேசி முடிச்ச உடனே கர்நாடகத்துல இருக்கக்கூடிய கொஞ்சம் மொழிவெறியோடு இருக்கக்கூடிய நம்ம சீமானுடைய பங்காளிங்க கடுமையான பிரச்சனையை உண்டு செய்தார்கள். நாங்க படத்தை போட்டா தியேட்டரை எரிச்சிருவோன்ற அளவுக்கு கொலை மிரட்டல் விடுகிற அளவுக்கு வந்துட்டாங்க. இந்த சூழ்நிலையில நீதிமன்றமும் தன் பங்கை செஞ்சுச்சு. என்ன பண்ணுது நீதிமன்றம்? நீங்க என்ன வரலாற்று ஆய்வாளரா அப்படின்னு கேட்டுச்சு. என்னவா, நீங்க வரலாற்று ஆய்வாளரா? இல்ல, ஒரு விஷயத்த நம்ம நீதிமன்றம் கேட்டது எனக்கு புரியவே இல்லை. வரலாற்று ஆய்வை படிச்சவனும் பேசலாம். அவன் வரலாற்று ஆய்வாளரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வரலாற்று ஆய்வை படித்தவர்கள், வரலாற்று உண்மைகளை படித்தவர்கள், அதை குறித்து விவாதிப்பவர்கள் அதை குறித்து வெளியே பேசலாம். அப்ப நீதிமன்றம் என்ன ஆதாரம் இருக்கு, என்ன நீங்க என்ன இது மன்னிப்பு கேட்கறதுல என்ன உங்களுக்கு மன்னிப்பு கேட்டேன்னா உங்களுக்கு என்ன, எதுக்கு இவ்வளவு ஈகோ கட்டுறீங்க என்றெல்லாம் நீதிமன்றம் கேட்டது. மன்னிப்பு கேட்கறதுல உங்களுக்கு எதுக்கு ஈகோன்னு கேக்குது. இதுல மன்னிப்பு கேட்கறதுல ஈகோ இல்ல, சொன்ன கருத்து தவறில்லை என்பதனால மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு 2 பக்கத்துக்கு ஒரு கடிதத்தை எழுதி கொடுக்கிற, 2 பக்கத்துக்கு ஒரு கடிதத்தை கொடுக்கிறார். யாரு? கமலஹாசன் 2 பக்க கடிதத்தை எழுதியிருக்காரு. அங்க வர்த்தக சங்கத்துக்கும் அந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு, அது நீதிமன்றத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது ரொம்ப தெளிவா இருக்கு. நான் தவறா ஒரு விஷயத்த சொன்னேன்னா, அது நான் சொன்ன விஷயம் தப்பா இருந்ததுன்னா அது தவறுதான் அப்படின்னு மன்னிப்பு கேட்கலாம். ஆனா நான் சொன்னதுல தப்பு இல்லையே, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றதான் கமலஹாசன் அவர்களுடைய ஸ்டாண்டு. அப்ப நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்ன்றதுல அவர் தெளிவா இருக்கிறார். ஆனா நீதிமன்றம் திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி கொண்டே இருந்தது. இந்த சூழலை பயன்படுத்திக்கிட்டு ஒரு பாலிடிக்ஸ் பண்றதுக்கு சீமான் போன்றவர்கள் பயங்கரமா வெடிச்சு செதர்னாங்க. அதுல அவங்க கேட்ட கேள்வி மத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இது இல்லை, அது இல்லை அப்படின்லாம் பேசினாங்க. ரொம்ப தெளிவா முடிவெடுக்கணும். இது ஒரு வர்த்தகம், திரைப்படம் ஒரு வர்த்தகம். அதுல எக்கச்சக்கமான பணத்தை போட்டு நிறைய பேர் உழைப்பை போட்டு அதை வணிகத்துக்கு கொண்டு வர்றாங்க. அந்த வணிகத்துக்கு கொண்டு வரும்போது அதை நம்ம அரசியல் பண்ணி மொத்தமா முடிச்சு விடுறதுக்கு பேரு கருத்தியல் இல்ல. இப்ப அண்ணா செய்யறது முடிச்சு விடுற வேலை. அவர் பாட்டுக்கு பேசுறாரு, பயங்கரமா பேசுறாரு. இந்த சிவன் யாரு சொல்ல? சிவன் கர்நாடகா, சிவன் தமிழனா, இந்திக்காரனா சொல்ல? சிவன் கிட்ட இருந்து வந்ததானே தமிழ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு உருட்டினாரு. முதல்ல இப்படி ஒரு கருத்தே முட்டாள்தனமான கருத்து மட்டும் கிடையாது. இந்த கருத்து அறிவியலுக்கு புறம்பான கருத்து. ஒரு கடவுள் வந்தாரு, அவர் உடுக்கை ஆட்டினாரு, அதுல இருந்து மொழி பிறந்ததுன்னு சொல்றதே அறிவியலுக்கு புறம்பானது. இந்த அரைவே காட்டுத்தனத்தை நாங்க வாதம்னு வச்சோம்னா வாயிலே அடிச்சு பத்திடுவாங்க. அதைத்தான் அண்ணன் சீமான் செஞ்சிருக்காரு பாருங்களேன். ஏய், சான்றோட நிறுவி, நான் சான்றோட நிரூபிக்கிறேன் தானே. அப்புறம் சான்றோட நான் கேட்டதுக்கு பதிலுங்க நீ எந்த இறையை வணங்குகிற? சிவன் முதல்ல அவன் யாருன்னு சொல்லு. தமிழனா இல்ல கன்னடனா இல்ல இந்திக்காரனா யாருன்னு சொல்லு. என்ன அறிவியல் அப்படின்னா வானுடவியல் வரலாறு, அவங்க கிடைக்கிற ஆய்வுபூர்வமான தரவுகள் தான் எந்த மொழி தொன்மையானது என்பதை நிரூபிக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்ன்றத பேசாம சும்மா வாயில வந்தது நம்ம புகழ்ந்து பேசுனதெல்லாம் அடிச்சிட்டு இருக்க கூடாது. 2வது, இது இனவெறியை தூண்டக்கூடிய வேலையும் நம்ம அண்ணத்தை செய்யறாரு. நீங்க யோசிங்க, அங்க ஒரு இனவெறியும் ஒரு வேலையை செய்யறானா நாம அதுக்கு செய்யணும்ன்ற அவசியமே கிடையாது. அண்ணன் சீமான் அவர்கள் கன்னடனா பாத்தீங்களா, நீங்க திராவிடம் நீங்க பாத்தீங்களா கன்னடர்களை, அவன் எதுக்குள்ளே வரமாட்டேன்ட்டான் அப்படி இப்படின்னா அது ஒரு மொழி வெறியை, ஒரு இனவெறியை தூண்டுவது. ஆனா கமலஹாசன் பேசுனது அப்படி இல்லை. நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, ஒரு தாய் பிள்ளைங்க அப்படின்னு பேச வந்தவர் தான்
அந்த வார்த்தை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்றதா யதார்த்தம். கமலஹாசன் கன்னடர்களும் தமிழர்களும் இங்க இருக்கிற பிற மொழி இருக்கிற தென்னிந்தியக்காரர்களும் நாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்றுதான் சொல்ல வராரு. அதுல வந்த பிரச்சனை தான் இங்க பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு. ஆனா அதை இன்னும் மேலும் ஆழமாக்கி அதை வெறும் பிரச்சனை மட்டும் இல்லாம ஒரு இனவெறியா மாத்தி ஒரு மொழி வெறியா மாத்தி அதை கொண்டு போய் நிறுத்துகிற அயோக்கியத்தனத்தை நம்ம அண்ணன் வழக்கம் போல செய்யறாரு. இதுக்கு இடையில நம்ம பாஜக கும்பல் அதுங்க தங்களுடைய சீனுக்கு செய்யுதுங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷா பயங்கர வரலாற்று அறிஞர். இந்த கேள்வியை நீதிமன்றம் அவரை பார்த்து கேட்காது. வரலாற்று அறிஞரான ஐயா அமித்ஷா எல்லா மொழிகளும் சமஸ்கிருதத்திலிருந்து தோன்றியவை அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டினாரு. இன்னொரு அயோக்கியத்தனத்தையும் பாஜக செய்கிறது. இந்த இந்தி மொழிக்கு எதிரான ஒரு நெருப்பு பற்ற வைக்கப்பட்டிருக்குல்ல, தமிழ்நாட்டுல தொடங்கி அது எல்லா மாநிலங்கள்லயும் பற்றி பரவி கொண்டிருக்கிறது. மொழி திணிப்புக்கு எதிரான ஒரு உணர்வு ஒருங்கிணைக்கப்படுகிறது. இந்த உணர்வு ஒருங்கிணைக்கப்பட்டா நாளைக்கு மும்மொழி கொள்கைன்ற பேர்ல எதையும் திணிக்க முடியாதுன்றது பாஜகவுக்கு மிக தெளிவாக தெரியும். எனவே இந்த உணர்வுல திசை திருப்புகிற வேலையை பார்த்து இந்த உணர்வை காலி பண்ற வேலையை பார்க்கறது தான் பாஜகவுடைய அசைன்மெண்ட் இந்த சர்ச்சைக்குள்ள. அதனாலதான் அவரு அமித்ஷா நீங்க வடமொழி அதாவது குறிப்பாக சமஸ்கிருதத்துல தான் எல்லா மொழிகளும் தோன்றியதுன்னு ஒரு உருட்டு விட்டுருக்காரு. அதை கேட்கறதுக்கு இங்க யாருக்கும் துப்பு இல்ல, வக்கில்ல, முதுகெலும்பு இல்லை. இது என்ன நியாயம் நான் கேட்கிறேன். முதல்ல இந்தோ ஆரிய மொழி குடும்பமான இந்த சமஸ்கிருதத்துக்கும் திராவிட மொழி குடும்பமான எங்கள் மொழிக்கும் எந்த தொடர்பும் இல்ல, எந்த வேர் சொல்லும் இல்ல. நீங்க சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து கலந்தீங்கன்றதை தவிர தமிழ் சமஸ்கிருதத்திலிருந்து தான் தோன்றியது என்பதற்கு இலக்கணம் கூட ஒத்து வரல. ஒரு மொழியில இருந்து இன்னொரு மொழி தோன்றுச்சுன்னா இலக்கணமாவது ஒத்து வரணும். இப்ப கன்னட இலக்கணமும் தமிழ் இலக்கணமும் ஒத்து வரும், ஒரே போலதான் இருக்கும். சொற்களினுடைய தொடர்ச்சி, சொல் அமைப்பு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் கன்னடத்திற்கும் எந்த தொடர்பும் இல்ல. சமஸ்கிருத இலக்கணத்தோடு நாம எந்த இடத்துலயும் தொடர்பு படுத்தவே முடியாது. அப்படி இருக்கும் போது இவ்வளவு பெரிய உருட்டி விட்ட அமித்ஷாவை வேடிக்கை பார்க்கும் இந்த கும்பல். அதே கும்பல் என்ன பண்ணும், இங்க நடக்கிற மொழிக்கான ஒரு ஒற்றுமையை, இன்னும் குறிப்பா சொல்லப்போனா திராவிட மொழிகளுக்கான ஒற்றுமையை, இந்தி திணிப்பிற்கு எதிரான உணர்வை அடித்து காயப்படுத்தி தூளாக்கி அதை திசை திருப்புகிற வாய்ப்பாக இந்த சர்ச்சையை பாஜக பயன்படுத்தி கொண்டது. அதனாலதான் இந்தி இசையக்கா, இன்னும் சொல்ல போனா சங்கி இசையக்கா மன்னிப்பு கேட்டால் என்ன தவறு அப்படின்றாங்க. ஏன் கேட்கணும்ன்றதான் இங்க கேள்வியே. நான் ஒரு மொழியை இழிவுபடுத்தி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இருந்தா நான் கேட்கலாம். அது அங்க அப்படி நடக்கலையே. நாமெல்லாம் அண்ணன் தம்பிங்களான்னு சொல்ல வந்த ஒரு சொல்லாடல் நீங்க தவறா புரிஞ்சிருக்கீங்க. அதை திரும்ப திரும்ப பேசியும் உங்களால புரிஞ்சுக்கொள்ள முடியலன்னா இந்த சர்ச்சை சூழலை நீங்கள் ஓட்டு வங்கியாக மாற்றுகிற அயோக்கியத்தனத்தை செஞ்சிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் போது திடீர் ட்விஸ்ட் ஆகி போயிடுச்சாங்க. நீதிமன்றம் மன்னிப்பு கேளுன்னு பிறகு தெளிவா சொல்லிட்டாரு, நான் மன்னிப்பு கேட்க முடியாது, நான் இந்த படத்தவே இங்க ரிலீஸ் பண்ணல, படத்தை என்னைக்கு ரிலீஸ் பண்ண முடியுமோ அப்ப பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது, எனக்கு 10 கோடி ரட்டமானாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு முன்னாடியே கமலஹாசன் சொல்லிட்டார். கமலஹாசன் சார்பாக அங்க வாதாடிய வழக்கறிஞர்களும் கமலஹாசனுடைய அந்த மொழியை அப்படியே அங்க பதிவு பண்ணிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம், நாங்க மன்னிப்பு கேட்க மாட்டோம், ஏன்னா நான் தப்பா பேசல, நான் வரலாற்று பூர்வமாக ஆய்வை பேசி இருக்கிறேன், நான் தப்பா பேசல. 2வது விஷயம், கன்னடத்தை இழிவு செய்கிற நோக்கமும் இல்லை, அதான் முக்கியம். கன்னடத்தை இழிவு செய்கிற நோக்கமும் இல்லை. கன்னடம் செழுமையான பழமையான மொழி என்பதுல யாருக்குமே மறுப்பு இருக்காது. தமிழ் பேசுற நாமளும் அதை மறுக்க மாட்டோம். கன்னடம் செழுமையான மொழி, பல இலக்கியங்களை கொண்டிருக்கிற மொழி, அது நம்முடைய திராவிட மொழியினுடைய இன்னொரு மொழி. இங்க ஆதி தமிழ் மொழியிலிருந்து தான் எல்லா மொழியும் வந்துச்சுன்றது மொழியியலாளர்கள் கருத்து. அதை நான் ஏத்துக்கிற மாட்டேன்னா அவங்க விடுதலை, மொழி குறித்த அவங்க புரிதலும் அவங்களுடைய உணர்வையும் நம்ம மதிக்கிறோம், அவ்வளவுதான். இந்த பிரச்சனையில இதுக்கு மேல நம்ம பேசவே முடியாது, கூடாது. ஆனா இதை வச்சு உருட்டிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் கன்னட திரைப்பட வர்த்தக சங்கம் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கு. என்ன தெரியுங்களா, இங்க பாருங்க, கர்நாடகத்துல ஏராளமான கமல் ரசிகர்கள் இருக்காங்க. ஏராளமான கமல் ரசிகர்கள் இருக்கிறதுனால நாங்க இந்த படத்தை திரையிடுவதற்கு யோசிக்கிறோம். எதை, தக்லைஃப நாங்க திரையிட போறோம். நாங்க பேச்சுவார்த்தை மூலம் நாங்க சரி செஞ்சுக்கிறோம். யாரு, கன்னட வர்த்தக சங்கமும்
கமலஹாசன் குரூப்பும் பேசி நாங்க சரி பண்ணிக்குவோம் அந்த பிரச்சனையை. நாங்க இந்த படத்தை வெளியிடுவதா முடிவு பண்ணிட்டோம், அதனால வேற எதையும் இதை வச்சு செய்ய வேண்டாம் அப்படின்னு கன்னட வர்த்தக சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நரசிம்மலு இன்றைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு, பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காரு. இது பெரிய பரபரப்பை மட்டும் இல்ல, இந்த கொதிச்சிட்டு இருக்கிற தீய அடக்குற வேலையாவும் போச்சு. வர்த்தகமா நாங்க பண்ண போறோம்ப்பா, படத்தை ரிலீஸ் பண்ண போறோம், நாங்க பேசிக்கிறோம், எங்களுக்குள்ள நாங்க பேசிக்கிறோம், என்னைக்கு ரிலீஸ் பண்றது என்ன ஏதுன்னு பேசிக்கிறோம், கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம் டேட்டு, ஆனா நாங்க ரிலீஸ் பண்றதா முடிவு பண்ணிட்டோம். நாங்க கமலஹாசன் கலந்து பேசிக்கிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கண்டுக்கிறோம், நீங்க உங்க ஜோலியை பாருங்க அப்படின்னு முடிச்சிட்டாரு நரசிம்மலு. இப்போ இவ்வளோ பெரிய விஷயமா 2 நாளா ஒரு 5 நாளா ஓடிட்டு இருந்த விஷயம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. இதுக்கு இடையில தமிழ்நாடு வாழ்க அப்படின்னு பின்னாடி சிவப்பு கலர்ல முன்னாடி தமிழ்நாடு வாழ்கன்னு எழுதிட்டு அது இந்தியில இங்கிலீஷ்ல தென் திராவிட மொழிகள்ல மொத்தமா பின்னாடி பேக்ரவுண்ட்ல இருக்கு, முன்னாடி தமிழ்நாடு வாழ்க அப்படின்னு நேத்து ஒரு தக்லைஃப் பண்ணிருக்காரு கமலஹாசன். பாருங்களேன். கமலஹாசன் அவர்கள் பேசியதுல உறுதியா இருந்தாரு, அந்த கருத்துல அவர் ரொம்ப தெளிவா இருந்தாரு. நான் எந்த மொழியையும் அவமானப்படுத்தவில்லை என்பதில் அவர் தெளிவா இருந்தாரு. நான் மன்னிப்பு கேட்டிருந்தால் நான் தப்பா பேசிட்டேன் என்று மக்கள் புரிந்து கொள்வார்கள், நான் ஒரு இடத்துலயும் நான் தப்பா பேசல, எனவே நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று கருத்தியலாக தெளிவாக இருந்தார் கமலஹாசன். அந்த தெளிவுக்கு அந்த உறுதிக்கு கிடைத்த வெற்றிதான் இன்றைக்கு கன்னட திரைப்பட வர்த்தக சங்கம் இன்றைக்கு இறங்கி பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு கண்டுக்கிறோம் அப்படின்னு ஒரு அடி அடிச்சு எல்லா பேச்சையும் முழிச்சு விட்டுருக்கு. நாம எதை வேணாலும் பேசலாம், ஆனா நியாயமா நேர்மையா உண்மையா அறிவியல் பூர்வமா பேசணும். ஒண்ணு, அப்படி நம்ம பேசுறதுல கருத்து பிழை இருந்தா கண்டிப்பா மன்னிப்பு கேட்கறது தப்பே இல்லை. ஆனா கருத்து பிழை இல்லாத போது யாரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டிய மண்டியிட வேண்டிய அவசியமும் இல்லை. அப்ப நம்ம ஒரு சொல்லும் தெளிவானதாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும்.